ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான ஆற்றல் மிகு செயல் வீரர் திரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள். அன்பார்ந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு என்ற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வனம் மற்றும் கதத்துறையினுடைய அமைச்சர், கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.எஸ். ராஜகண்டப்பன் அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மேனாள் அமைச்சர், கழகத்தினுடைய தீர்மான குழுவுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மாமா சத்தியமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கழகத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் நல்ல பல கருத்துக்களை திராவிட சித்தாந்தங்களோடு உங்களிடத்திலே விழா பேருரை ஆற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பேர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரி மதிவதனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் வரவேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நகர் மன்றத்தினுடைய தலைவர், நகர்கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.கே. கார்மேகம் அவர்களே, நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர் அருமை தம்பி நகர்கழகத்துடைய செயலாளர் பிரவீன் தங்கம் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் பரமக்குடியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், கழக தேர்தல் பணிக்குழுவுடைய செயலாளர் மருத்துவர் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுபா திவாகரன் அவர்களே, மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் குணசேகரன் அவர்களே, விவசாய தொழிலாளர்களுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர், மாநில துணை அமைப்பாளர் அருமை அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, இலக்கிய அணியினுடைய துணை அமைப்பாளர் அருமை அண்ணன் நாகநாதன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவாடனை தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் தம்பி அருண் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் மிசா அகமது தம்பி அவர்களே, அருமை தலைமை செயற்குழு உறுப்பினர் லட்சுமி அவர்களே, மரியாதைக்குரிய முகவை மாவட்டத்தினுடைய தகவல் தொழில் பணியுடைய துணை அமைப்பாளர், ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கையில் முனைப்போடு இந்த மாவட்டத்திற்கு உற்ற துணையாக இருந்து பணியாற்றிய எனது பேரன்பிற்குரிய தம்பி விஜய் கதிரவன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் கருப்பையா அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழுவுடைய முன்னாள் உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் ஆதித்தன் அவர்களே, மற்றும் இந்த எழுச்சியான பொதுக்கூட்டத்தை உருவாக்கி உருவெடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, ஏனென்றால் முதலிலே உங்களுக்கு தான் இந்த நன்றியை சொல்ல வேண்டும். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட கழகத்திற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய நிர்வாகிகளுக்கும், கழகத்தினுடைய சார்பு அணிகளை சார்ந்த அமைப்பாளர்களுக்கும், துணை அமைப்பாளர்களுக்கும், மகளிர் அணிக்கும் மற்றும் கழக உடன்பிறப்புகளுக்கும், ஓரணியில் தமிழ்நாடு மகத்தான புதிய உறுப்பினர் சேர்க்கையில் தொடர்ந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் எழுச்சியான புதிய உறுப்பினர் சேர்த்த இளைஞரணி தம்பிமார்கள், நம்முடைய PLA 2, PLC, PDA, அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்த கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், நகர்கழகம், பேரூர் கழகம் ஆகிய நிர்வாக பெருமக்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எதற்காக இந்த நன்றி என்றால், ஜூலை 1ஆம் தேதி ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள்
ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் குறைந்தபட்சம் முதல் இலக்காக 30% புதிய உறுப்பினரை சேர்க்கக்கூடிய இலக்கை நமக்கு தந்தார்கள். அதற்கு பின்னால் 40% என்று இலக்கு வைத்தார்கள். இந்த இலக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் 4 தொகுதிகளும் நம்முடைய தலைமை கழகம் சொன்ன இலக்கை அடைந்ததற்கு இரவு பகலாக உழைத்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு மகத்தான பரப்புரை நாம் 2வது முறையாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். எதற்காக தமிழராக இருக்கக்கூடிய நாம் ஒரு குடையின் கீழ் சேர வேண்டும் என்று தலைவர் அறிவித்திருக்கின்றார். அந்த அறிவிப்பில் இதுவரை தமிழ்நாட்டில் 1 கோடி குடும்பத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை உறுப்பினராக இணைத்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரத்தில் 1,85,055 குடும்பங்கள் உறுப்பினர்களாக நம்மளை இணைத்திருக்கின்றார்கள். 5,23,000 குடும்பத்தினர், அதாவது 1 கோடி 1,85,055 குடும்பத்தார்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். 5,23,000 புதிய உறுப்பினர்களை ராமநாதபுரத்திலே நாம் உறுப்பினராக இணைத்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அந்த மகத்தான சாதனைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று நடக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது நம்முடைய மாவட்டத்தில் ஒரு எழுச்சியான கூட்டத்தை நாம் உருவெடுத்திருக்கின்றோம். என்ன காரணம்? நம்முடைய மண், மொழி, மானம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்காக நம்முடைய தலைவர் இதற்காக அடித்தளம் விட்டார். எதற்காக? இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் தமிழர் என்றால் அவர்களுக்கு பிடித்துக் கொள்ள மாட்டேகிறது, தமிழ் மொழி பிடிக்க மாட்டேகிறது, தமிழுடைய பண்பாடு பிடிக்கல, கலாச்சாரம் பிடிக்கல, நம்முடைய நாகரிகம் பிடிக்கல. எதற்காக இவையெல்லாம் அவர்களுக்கு பிடிக்க மாட்டேகிறது என்றால் இந்திய ஒன்றியத்தில் விழிப்புணர்வோடு எல்லா துறையிலும் முன்னணி துறையாக நம்முடைய தமிழகம் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய பாஜகவுடைய பாசிச ஆட்சியாளருக்கு நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழர்களும் பிடிக்காமல் இருப்பதற்கு 2-3 காரணங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். நம்முடைய தமிழ் மொழிக்கு முன்னால் பிறந்த மொழி என்று அவர்கள் ஹிந்தியை சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் நம்முடைய பல்வேறு தரவுகளோடு தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்பதற்கான பல்வேறு தரவுகளை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தருகிறார். அதனால் சமஸ்கிருதம், இந்தியை இருக்கக்கூடிய நம்முடைய பாஜக நம்முடைய தமிழ் மொழியை அவருக்கு பிடிக்க மாட்டேகிறது. அதற்கு நான் சில தரவுகளை சொல்ல வேண்டும் என்றால் கீழடியுடைய நாகரிகத்தினுடைய தரவுகளின் அடிப்படையிலே நாம் அறிக்கை தந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. தமிழக அரசின் சார்பில் தந்திருக்கின்றோம். கீழடியினுடைய அகழாய்வுடைய தொகுப்பாய்வை எடுத்துக்கொண்டால் உலக தரம் வாய்ந்த சில பல்வேறு பகுதியில் இருந்து தொகுப்பாய்வின் மூலமாக ஆய்வறிக்கையை நாம் தருகிற பொழுது அவர்கள் தமிழ் மொழி சமஸ்கிருதத்துக்கு பின்னால் உள்ள மொழி என்று சொல்கிறார்கள். நாம் அதை ஏற்க மறுக்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு உதாரணத்தோடு நான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். பல்வேறு ஆதாரங்களை கீழடியிலே நாம் எடுக்கின்றோம். அதில் ஓட்டு ஓவியங்கள், முன்னால் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஓடு வகையானவை, செங்கற்கற்கள், பானை, தானியங்கள், உலோகங்களை எடுக்கிற பொழுது ஒரு ஓட்டோவியத்தில்